இன்று மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெரிய தீர்ப்பை எதிர்பார்த்தோம். எப்படியும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்படும் என்பது, ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை உச்ச நீதிமன்றம் நீக்கும் என்பது தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இன்றைய நிலை தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது தீர்ப்பு. ஆனால் ஒரு நல்ல தமிழ் மகனாக இந்த பிரச்சனையிலே என் மகன் சிம்பு இன்றைக்கு கொண்டு வந்திருப்பது ஒரு சரியான கவன ஈர்ப்பு. இன்றைக்கு இந்திய அளவிலே, உலக அளவிலே, உலக அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு தமிழ் உலகத்திலே தொன்று தொட்டு எத்தனையோ காலம் நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு இன உணர்வோடு, ஒரு தன்மான உணர்வோடு, தன்னம்பிக்கையோடு நான் பெற்றெடுத்த மகன் சிலம்பரசன். நான் எங்க வீட்டு வேலன் படத்திலே அவரை ஒரு முருக பக்தராக நடிக்க வைத்தேன். முருகன் என்று சொன்னால் தமிழ் கடவுள். அந்த தமிழ் கடவுளின் அருள் கொண்டு இந்த ஜல்லிக்கட்டுக்காக அவர் கொடுத்தார் ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை பார்த்து தமிழகம் முழுவதும் எத்தனை கல்லூரி மாணவர்கள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை தமிழ் இன உணர்வுள்ள பட்டாளம் போராடி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த உணர்வை நாங்கள் மதிக்கின்றோம். அதனால்தான் ஒரு மாணவர்களை போய், அதுவும் மதுரை, சங்கம் வளர்த்த மதுரை, அந்த மதுரை மண்ணிலே என் மகன் கேட்டதை போல ஏதோ ஒரு நடிகனுடைய படம் பார்க்கறதுக்காக, சிம்பு படமா, இல்லை விஜய் படமா, இல்லை அஜித் படமா, இல்லை வேற எந்த நடிகர்களோட படம் பார்க்கறதுக்காக போன ரசிகர்கள் அடித்தா கூட பரவாயில்லைங்க சார். ஒரு தமிழ் இன உணர்வோட போறான மாணவன் அடிக்கலாமா? காவல்துறை மேலே பெரிய மரியாதை வச்சிருக்க பையன் கேட்ட உடனே அந்த வார்த்தை, இன்னைக்கு இந்த தமிழ் இன உணர்வுக்காக போறான மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த மாணவர், நானும் ஒரு மாணவனாக இருந்து வந்தேன். அந்த மாணவர்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. என்னன்னா, எல்லாத்துலேயும் தமிழை அடிபட்டுக்கிட்டே இருக்கான். அடிப்பட்டு இது பண்ணி வந்துட்டான். இன்னைக்கு இதுலையும் நம்ம விழிச்சிக்கலன்னு சொன்னால் நம்மளை காப்பாற்றுறது எல்லாருமே கஷ்டம். நேற்று என் பையன் சொன்னோன்னே எனக்கு அமெரிக்கா விசா இருக்குது 10 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறா தெரியுமா? சினிமா உலகத்தில் நடித்து டி ராஜேந்தரோட பையனா நேற்று அவர் பேசுகிறாருன்னா, டி ராஜேந்தர் பையனை எப்படி பேச முடியும்? ஊட்டி தமிழை அவங்க அப்பா வளர்த்தாருன்னு சொல்கிறாரு. அதை இருட்டடிப்பு பண்ணாதீங்க. பெற்ற பையனுக்கு சிலம்பரசன் பேர் வைக்கிறேன், பெற்ற பொண்ணுக்கு தமிழ் இலக்கியான்னு பேர் வைக்கிறேன். ஹைதராபாத்ல இந்த பொண்ணு இந்த அறிக்கையை பார்த்தோன்னு ஓடோடி வருது. தானாடா விட்டாலும் தன் தசையாடும் என்பது தமிழ் இலக்கிய ஓடோடி வருகிறது. வீட்டு வாசல்ல 10 நிமிஷம் நிக்கணும்னதும் 5 நிமிஷம், 5 மணிலேருந்து 5:10 வரைக்கும் நான் நின்ன என் மனைவி, மக்கள், என் மகள் தமிழ் இலக்கியா சிலம்பரசன், என் மகன் குரலரசன். என்ன சொல்றேன், வைக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்க தான் தமிழை ஊட்டி வளர்க்கணும். நிலாவை காட்டி சோறு ஊட்டினா மட்டும் போராது. தமிழை சொல்லி சொல்லி, தமிழனா இருக்கும்போது நீ ஆங்கில கற்று சொல்லி எல்லா மொழி வேணா பேசுங்க. எனக்கு ஹிந்தி மாலுமே, மலையாளம் குறைச்சி அறியும், தெலுங்கு பாக தெலுசு, கன்னட சொல்ப கொத்து, எல்லா மொழி தெரிந்தாலும் ஆங்கிலம் எம்ஏ படிச்சிருக்கேன். என் தாய்மொழி தமிழ் மொழி. என் காலில் கல் விழுந்தா அம்மானு தான் கத்துவேன். தூக்கி போடுற ஒரு அம்மி, கத்துவியா மம்மின்னு? 1000 மொழியில் உள்ளவங்க பேசட்டும். தமிழன் உணர்வோடு இருக்கணும். ஒரு வீர விளையாட்டு, என்னுடைய பாரம்பரிய விளையாட்டு, இதை தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். இன்னொன்று, உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் இந்த விலங்கியல் காட்சி பொருளை வைக்கக்கூடிய விலங்கியல் பட்டியலேருந்து காளை மாட்டை பர்மனண்ட்டாக அதை நீக்கி விட்டுருங்க. பண்டிகை காலத்துக்கு மட்டும் இதுக்கு கொடுக்குறீங்க திருத்தம். நீங்கள் நீக்கியிருந்தா இந்நேரம் வந்திருக்குமா இல்லையா? இது தீர்ப்பு வந்திருக்கும்ல. இன்னைக்கு தீர்ப்பு தாமதப்படுகிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த மத்திய அரசு தமிழனை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பாடம். மத்திய அரசு போடுவது இரட்டை வேடம். இனி எதிர்காலத்தில் இந்த தப்பு தண்டாவுக்கு தமிழர்கள் கட்ட வேண்டும் லாடம். நிச்சயமாக நாம் ஒதுங்கி விடாமல் இருந்தால்தான் ஓடிக்கொண்டே இருக்கும் தமிழர்களின் உணர்வு என்னும் ஓடம். தமிழ் கடவுளாகிய முருகனை வணங்கி சூளுரைத்து ஏற்றுவோம் சூடம். அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என ஐயப்ப பக்தர்கள் கட்டுவது கருப்பு ஆடை. ஜல்லிக்கட்டு தடையதுக்கு என சொல்லி நாமும் கட்டுவோம் கருப்பு ஆடை. நம்மிடம் இருப்பது லட்சியம், நாம் வெல்வது நிச்சயம். நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு மத்திய அரசு சொல்ல வேண்டும் விடை. ஜல்லிக்கட்டுக்கு போடக்கூடாது தடை. அந்த முருகன் அருளால், தமிழ் கடவுள் அருளால் நாம் போடுவோம் வெற்றி நடை. திரட்டுவோம் தமிழர் படை அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறேன். உணர்வோடு கொடுக்குறேன்.
இந்த உணர்வை யார் பிரதிபலித்து போடுறாங்களோ, என்னுடைய உணர்வையும் என் மகன் உணர்வையும் இன்னைக்கு தமிழ்நாடு முழு ரசிகர் மன்றம், திருப்பூர்ல 1000 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வாயில கருப்பு துணி கட்டி போராடுறாங்க. மதுரையில் எங்களுடைய லட்சிய திமுகவுக்கு சிம்பு மன்றம் போராடுது, திருச்சியில போராடுது, தூத்துக்குடியில போராடுது, சிவகாசியில போராடுது, தஞ்சாவூர்ல போராடுது, அரியலூர்ல போராடுறாங்க, பாண்டிச்சேரியில போராடுறாங்க. ஒன்னே ஒன்று, ஒரு நேற்று சாயங்காலம் கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு இந்த கூட்டத்தை திரட்டோம்னா நாங்க களம் இறங்கினா என்ன பண்ணுவோம்? இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். நான் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்கிறேன். நான் திமுகவின் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி, மக்கள் திலகம் புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எடுத்து போராடியவன். அம்மாவுடைய புரட்சி தலைவி பொன்மனச்செல்வி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எதிர்த்து போராடியவன். அவரை எதிர்த்து பர்கூர் தொகுதியிலே போட்டி போட்டவன். இத்தனை ஆண்டு அரசியல் அனுபவம். கலைஞர் கைது எம்ஜிஆர் ஆட்சியிலே கைது செய்யப்பட்டால் போராடியவன் டி ராஜா, பாண்டி பஜார்ல தர்ணா பண்ணவன் டிஆர் தான். அம்மாவுடைய ஆட்சியில் கலைஞர் கைது செய்யப்பட்டபோது சென்ட்ரல் ஜெயில் வாசல போய் காரை இடிச்சு உடைச்சுக்கிட்டு போராடினவனு இந்த தமிழ் மகன் டி ராஜேந்தர் தான். இவ்வளவுலாம் ஏன்? சட்டமன்றத்தில் அம்மாவுடைய சேலையை பிடிச்சி எடுத்து மானபங்கப்படுத்துறப்ப அந்த அம்மாவுக்காக அனைத்து கட்சி கூட்டம் 25க்கு பேர் மட்ட ஊர்ல பேசுறவன் டி ராஜேந்தர் தான். தப்பு நடந்தா தட்டி கேட்கிறவன். பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியை ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக ராஜினாமா செய்த தமிழன். நான் என்னைக்குமே முழுநேர அரசியல்வாதியா வருவேன் சொன்னதே இல்லை. யாரோ தமிழ்நாட்டில் முதலமைச்சராவன்னு போட்டி போட்டப்பெல்லாம் நான் முதல்ல அமைச்சராவன்னு சொன்னது கிடையாது. ஆனால் இன்னைக்கு 2017 இந்த பொங்கி எழுந்தக்கூடிய இந்த பொங்கல் கூட்டம், இது தமிழர்களின் பொங்கல், இது கொள்கைகளை குன்றாத தங்கங்களின் பொங்கல், இது கொள்கை சிங்கங்களின் பொங்கல், தமிழ் சங்கங்களின் பொங்கல் என இந்த சிங்கங்களை திரட்டி எடுப்பிருக்கான் என் மகன் சிம்பு. காலனா பாயும் கொம்பு, அதுகிட்ட இருக்கிறது கொம்பு, அதை அடக்கணும்னா வேணும் தெம்பு. அதை தான் சொல்றான் சிம்பு.